யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிரியமான தேவச்சனமே, நம்முடைய சொந்த பந்தம் உறவுகள் நம்மள நேரடியா பார்த்தா கூட நம்ம யாருன்னு தெரியாதுன்னு போயிடுவாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாத மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. நம்ம சொந்தம் இருக்கும், பந்தம் இருக்கும், உறவு இருக்கும், நம்மளை பார்க்காத மாதிரி நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. நம்ம ஏசப்பா விட்டு தூரமா போனாலும் அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, ஏக்கம் எல்லாம் நம்ம மேலேயே ஏசப்பா வைத்து நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன தேவை, எதற்காக நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டது நிமித்தமா அவரிடத்துல நம்ம எல்லாவற்றையும் நம்ம பகிர்ந்து அப்பாவுடைய சமூகத்துல நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை நேசித்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இந்த உலகத்துல உனக்கு எல்லாம் இருந்து நீ யாருன்னு தெரியாம இருக்கிறாங்களா? பரவாயில்ல, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு சொந்தமான மகனே மகளே என்று ஏசப்பா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறாரு. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த உலகத்துல எல்லாருமே கூட இருந்து அண்ணன், தம்பி, உறவு, அம்மா, அப்பா, ஆண்டவரே, கணவன், மனைவி எல்லாமே இருந்தோம். ஆண்டவரே ராஜா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி, ஆண்டவரே, என்னை கண்டுக்காம, ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் ஒரு தனிமையா இருக்கிற ராஜானா, ஆண்டவரே சப்பா, இந்த வேலையில நான் தனிமையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவன் என்ன தெரிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படி எத்தனை பிள்ளைகள் எல்லாமே இருந்து எனக்கு யாருமே இல்லை என்று கலக்கத்தோடு வேதனையோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவினுடைய ஆசீர்வாதம், இயேசுனுடைய அன்பு உடைய பிள்ளைகளுக்கு நீங்க தெரிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை, எல்லாமே எனக்கு மாயே என்று வாழ்ந்திருக்கிறாங்க அப்பா. அந்த பிள்ளைகளை நீங்கள் தேற்றி ஆற்றி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ராஜாப்பா. இப்படியா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அப்பா தெரிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க என்ன தேவை, என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ராஜா. இப்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இயேசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஜீசஸ் வித் யூ. ஆமென்.